வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவநிலையில் நல்லதொரு சிந்தனை. வேதாத்திரி அருட்தொண்டர்கள் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மகத்தான வாழ்த்துக்களும் உரித்தாக. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இறைஞான ஆசிரியர் நன்மணியா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 சமநிலை வாழ்க்கை என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். நாம் சென்ற பகுதியிலே ஒரு ஆசிரியர் என்ற நிலை ஒரு மனிதன் எய்த வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால்தான் ஆசிரியர் என்ற பணியிலே இருக்க முடியும் என்று சென்ற பகுதியிலே பார்த்தோம். இறை ஆசிரியர் என்று சொன்னால் இருப்பதிலேயே உயர்ந்த நிலை. சாதாரண ஆசிரியர் என்பது ஒன்று, இறை ஆசிரியர் என்பது ஒன்று. அதாவது மனித வாழ்க்கையில் இந்த புற வாழ்க்கைக்கான ஒரு தகுதியை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அகவாழ்வும் புறவாழ்வும் இணைந்து ஒரு முழுமையான வாழ்விற்கு வழிகாட்டுபவர் இறை ஆசிரியர். இந்த அடிப்படையிலே ஆன்மீகம் என்பது அக வாழ்க்கை சார்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அக வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த புற வாழ்க்கை என்பது சற்று குறைவுபட வேண்டும். இதை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நிறைய அன்பர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் பல கோடிக்கணக்கில் இன்று ஆசான் அவர்களது பயிற்சிகளை கொடுத்திருந்தாலும், ஆசான் அவர்களது தீட்சைகளை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 99% மக்கள் அதிலிருந்து விலகி இன்று காணவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களால் இந்த புற வாழ்க்கை அக வாழ்க்கை இரண்டையும் சமநிலைப்படுத்தி வாழ்வதற்கு முடியவில்லை. சமநிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கவில்லை. இவற்றை நன்மணியா அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கான காரணம், நாம் இந்த 6 மாத காலம் இந்த பயிற்சிக்கு வருகிறோம் என்று சொன்னால் ஓரளவேனும் அந்த சமநிலை வாழ்க்கைக்கு வந்தால் ஒழிய நாம் இந்த ஆசிரியர் தகுதிக்கு தடையாக இருக்க மாட்டோம், தகுதியாகவும் இருக்க மாட்டோம். இன்று ஒன்று அதிகரிக்க வேண்டுமென்றால் மற்றொன்று குறைய வேண்டும். இல்லை, இரண்டையும் அதிகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அது மிக பெரிய மாயை. வள்ளுவரின் குறளை பார்க்கலாம். அருள் பொருள் இரண்டையும் பற்றி கூறும்போது, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறுகிறார். இவ்விரண்டும் இருவேறு உலகம் என்று கூறுவார்கள். இப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் வேண்டும். அது எதை சொல்கிறார் என்றால், இந்த புற வாழ்க்கை என்பதற்கு பொருள் வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். அவ்வுலகம் என்று சொன்னால் அது எங்கேயோ இல்லை, நம் அகத்துக்குள் இருக்கிறது அக வாழ்க்கை. அதைத்தான் அவ்வுலகம் என்கிறோம். அதற்கு என்ன வேண்டும்? அருள் வேண்டும். இப்போ அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ற கேள்விக்கு இரண்டுமே வேண்டும் என்போம். நம் வாழ்க்கை எப்படி உள்ளது? 100% பொருள் வாழ்க்கை புற வாழ்க்கையாகவே இருக்கிறது. இப்போ அக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு நாம் புற வாழ்க்கையை குறைக்கிறோமோ அந்த அளவிற்கு அக வாழ்வில் உயர முடியும். மகரிஷி அவர்கள் சமநிலையில் வாழ்வதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்றார்கள். கொடுத்து ஆன்மீகம் என்ற அகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இன்றைய சமுதாயத்தில் அக வாழ்க்கை என்ற வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால், அப்படி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அப்போ இந்த சமுதாயத்திற்கு அகம் வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்குதான் அற்புதமாக பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவாவது வேண்டும் என்பதுதான் இந்த முயற்சி. அக வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்பதை விட வேறு ஒரு கேள்வியை இந்த சமுதாயத்தில் கேட்டு பாருங்கள், அங்கே பதில் இருக்காது. ஏனென்றால் இது சாதாரண கேள்வி.
இதை நன்மணி ஐயா அவர்கள் பல பேரிடம் கேட்டுள்ளார்களாம். என்ன கேள்வி என்றால், உங்களுக்கு பசி இருக்கிறதா என கேட்டதற்கு ஆம் என்று சொன்னார்களாம். பசி என்பது எப்படி இருக்கும்? அதற்கு பதில், பார்த்ததையெல்லாம் சாப்பிட வேண்டும் என தோன்றும். இதற்கு பெயர் பசியா? இது மனதின் மயக்க நிலையில் இதற்கு இது மனதின் மயக்க நிலையில் பசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான பசி என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால், பசி என்ற உணர்வு வருவதற்கு முன்னமே இங்கு உணவை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயம். சாதாரணமாக அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பசி என்ற உணர்வு, பசி என்பது அகத்தில் எழக்கூடிய ஓர் உணர்வு. அங்கு அந்த உணர்வு எழுந்த பிறகுதான் மனம் என்பது என்ன செய்ய வேண்டும்? அதன் 10 படிநிலைகளில் சென்று உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம் என்று போக வேண்டும். ஆனால் அந்த உணர்வு என்றால் என்ன என்றே தெரியவில்லை. மனம் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறது. அந்த படியிலேயே மேலும் கீழும் போய்க் கொண்டிருக்கிறது. அந்த படியிலேயே நிற்கிறது. மனதின் மயக்கம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. படியிலேயே நிற்பதுதான் ஒரு மயக்கம் என்ற நடுநிலையில் இருக்கிறோம். அப்போ அந்த அக வாழ்க்கை என்பது பசி என்ற உணர்வே தெரியவில்லையே. அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடியது என்ன? ஆழ்ந்த பொக்கிஷங்கள் எவ்வளவு இருக்கிறது. எப்பொழுது இவையெல்லாம் இப்பொழுது இப்பொழுது இவையெல்லாம் வேதாத்திரியத்திற்கு வந்த பிறகுதான் அதுக்குள்ளாக நிலையாக நீடித்ததாக அளப்பரிய அளவில் அனைவருக்குள்ளாகவும் இன்பம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆனந்தம், நிறைவு போன்ற அத்தனை பொக்கிஷங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் உணர முடிகிறது. ஆனால் இதை அனைத்தையும் சமுதாயம், இதைத்தானே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றார்கள். எங்கு தேடுகிறீர்கள்? பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், உறவுகளில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அக வாழ்க்கை என்பதை இங்கு உணர்த்தவில்லை என்று சொன்னால், இதை புறத்திலேயே தேடி தேடி சலிப்படைந்து விரக்தியில் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மகரிஷி என்ன செய்தார்கள் என்றால், இந்த நிலையில் அகம் புறம் என்ற 2 வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு சமநிலையாக மாற்றுவதற்குரிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதை உருவாக்குவதுதான் வேதாத்தியம். அதன் பிறகு அந்த சமநிலைக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு நிறைவு கண்டு, பிறகு முழுமையான அந்த அக வாழ்க்கைக்குள்ளாக, அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளாக அவரவர் பயணித்துக் கொள்ளலாம். இது அவரவர் விருப்பம் அப்படின்னு விட்டுவிட்டார்கள். மகரிஷி அவர்கள் இப்பொழுது சமநிலையில் வாழக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள், அடுத்த நிலைக்கு செல்வதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் இணையக்கூடிய இடம்தான் தமிழ் ஆனந்த யோகம். இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் அன்பர்களுக்கு தீட்சை, காயகல்பம் கொடுத்திருக்கிறோம். எல்லா பயிற்சியும் கொடுத்துள்ளோம். இந்த சமநிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்கு நாங்களும் வருகிறோம் என்று வருபவர்கள் எத்தனை பேர்? இன்னும் சமநிலையில் உணர்வை காணவில்லை என்பதே உண்மை. இந்த சமநிலை என்பதைத்தான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சமாதானம் என்று சொல்வார்கள். சமநிலை என்பார். ஒரு பாடல், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவை காணும் மனம் வேண்டும், இறைவா அதனை தர வேண்டும் என்று அகத்திய முனிவர், அகத்திய பெருமாள் கூறியிருக்கிறார்கள். இந்த உயர்வு தாழ்வு என்பதே ஏன் வருகிறது என்றால், இந்த புற வாழ்க்கையிலேயே ஒவ்வொருவரும் அந்த புறத்தில் தேடுகிறேன் என்று அதை உயர்த்தி கொண்டு பொருள் நிலையை உயர்த்தி கொண்டு அதில் தேடுகிறார்கள் அக உணர்வை. சமநிலை வாழ்க்கை என்பது அகம் புறம். இப்போது அக வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்து அக வாழ்க்கைக்குள் செல்லவே முடியாது. எந்த அளவிற்கு புறத்தில் உயர்ந்திருக்கிறோமோ அதில் குறையத்தான் அக வாழ்க்கைக்குள் செல்ல முடியும். அதனால் தான் எந்த பொருளும் இல்லாதவன் படுத்தவுடன் நிம்மதியாக உறங்கி விடுகிறான். அத்தனை வசதியும் ஏசி பெட்டில் படுத்துக்கிட்டு உறங்குகிறவனுக்கு தூக்கமே வராது. இதற்கு காரணம் என்ன? அக வாழ்க்கை சுலபமாக வந்து விடுகிறது அவனிடம். இவனை போல் தூங்க வேண்டும் என்றால் இவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் புறவாழ்வில் இருந்து குறைந்தால் ஒழிய அதற்குள் வர முடியாது.
இரண்டையும் பெற்றுவிடுகிறேன் என்று சொல்வது ஒரு மாயை. மகரிஷி அவர்கள் இவ்வளவு விளக்கம் ஆன்மீக தத்துவங்கள் இவ்வளவு எளிமையாக விளக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் கூறியிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆன்மீகம் என்ற தத்துவம் விளங்காமல் இருந்த காலத்தில் எவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த தெளிவை நாம் கொடுக்க வேண்டும். வேதாத்திரியத்தின் உண்மை தத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பதற்கான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதை அப்படியே கொடுக்கிறேன் என்ற ஒரு நிலையில் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டும். இந்த நிலையில்தான் சமுதாயம் ஓர் ஓய்வு நிலைக்கு வரும். இதற்காகவே நாம் பாடுபடுவோம். நமக்குள் எழும் பிரச்சனைகளை எத்தனையோ பிறக்கின்றன. அவற்றிற்கு எப்படி தீர்வு காண்பது? அதில் யார் பிரதிவாதி, யார் வக்கீல், யார் நீதிபதி? எல்லாமே நமது மனம்தான். விருப்பு வெறுப்பற்ற மனநிலையை பெற வேண்டும். மனதில் விருப்பு இருந்தால் நிறை மட்டுமே தெரியும். வெறுப்பு இருந்தால் பிறரின் குறை மட்டுமே தெரியும். இரண்டு மனமுமே சரியான தீர்வுக்கு வழிவகுக்காது. ஆகவே விருப்பு வெறுப்பற்ற மனநிலையை நாம் பெற வேண்டும். மனதை எப்பொழுதும் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை குறைந்த அலைச்சூழலில் வைத்திருக்க வேண்டும். அதுவே உண்மையான நீதிபதி. எத்தனை வழக்குகள் வந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதனை சுலபமாக குறுகிய காலத்திற்குள் தீர்த்து வைப்பார். அங்கே நிலுவையில் உள்ள வழக்கும் கிடையாது. நம் மனம் சாந்தமடைந்து விடும். இதனை சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆராய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம் என்கிறார் மகரிஷி அவர்கள். ஆக சாந்த முகம் ஆக அகசாந்தம் முக சாந்தமாக மாறுகிறது. அதுவே மகான்களின் முகமாக நம் குருவின் மனநிலையும் அதுதான். சமநிலை என்பது கடலளவே ஆனாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்கிறது கவிஞரின் வரிகள். ராமாயணத்தில் பாருங்களே, தசரத மகாராஜா மகன் ராமனை அழைத்து நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்கிறார். ராமரோ முகம் நிறைந்த ஒளியோடு நிற்கிறார். அதில் துளி கூட ஆரவாரம் இல்லாமல் சமநிலையில் மனதில் எப்பவும் உள்ள ஒளியோடு சமநிலை உணர்வோடு நிற்கிறார். மறுகணம் மாதா கைகேயி அழைக்கிறார். நாளை முதல் உனக்கு வாழ்வு வனவாசம் செல் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் ராமர் முகத்தில் அதே ஒளியோடு இருக்கிறார். இதுவும் ஒரு வகை சமநிலை. இப்போ அந்த பக்கம் மாதா, இந்த பக்கம் பிதா, இருவருக்கும் நடுவில் ராமர். இதுதான் ராமரின் தன்மை. அதே போலதான் நமது குரு மகரிஷி அவர்களும் சிறுவயது முதலே ஏழையாக இருந்திருக்கிறார். ஒருவேளை சாப்பாட்டிற்கே கூழுக்கே வழி இல்லாமல் சிந்திக்கிறார், வளர்கிறார், உழைத்து சம்பாதிக்கிறார். 2000 குடும்பங்களுக்கு தாயாக தந்தையாக உயர்கிறார். அத்தனை குடும்பங்களின் அடுப்புகளிலும் அறுசுவை உணவு சமைக்கும் அளவு மகான் அவர்களின் கைகளில் செல்வம் பணம் புரள்கிறது. வியாபாரத்தில் உச்சம் காலம் கடக்கிறது. உலகமே அழிகிறது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. மகான் அவர்களுக்கும் அந்த தாக்கம். பிறகென்ன? பெருமாளே பிட்டுக்கு மண் சுமந்த கதைதானே. நம் மகரிஷி அவர்களின் குடும்பத்திலும் புட்டு செய்யும் நிலைமை. அதோடு விட்டதா? குளக்கரையோரம் தங்கியிருந்த ஓலை குடிசையும் தண்ணீரில் அடித்து சென்றது. இங்குதான் மகான் அவர்களின் சுயரூபம் தெரிகிறது. எந்த சலனமும் இன்றி பக்கத்து விட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு இறைநிலை தொடர்போடு அமர்ந்திருக்கிறார். ஆக செல்வத்தில் புரளும் போதும் சரி, ஏழ்மையில் சிதறும் போதும் சரி, மகான் அவர்களின் மனநிலை சமநிலை. ஒரு கவி பேராட்டக்காரன். இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களும் எடுத்து ஆடும் காய்கள். இடத்தை மாற்றி வைப்பான், எடுத்து எறிந்து விடுவான். இடத்தை பார்த்து எடுத்து எறிவான், பீத்து எறிவான். பிழை என்ற தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார்? இது மகரிஷி அவர்களின் கவி. சிறு ஓலை குடிசையில் கூரை பீத்து எறியப்படும் போது இப்படி ஒரு கவியை மகரிஷி பதிவிடுகிறார்கள். தவம் செய்து செய்து பக்குவப்பட்ட மனம், எதையும் ஏற்றுக்கொள்ளும் குணம். இதுதான் மகான் அவர்களின் சமநிலை. அடிப்படை தன்மை மனம்தான், அது தவம்தான். ஒருவர் தவசீலர் என்பதற்கு இதுவே சான்று. பேராட்டக்காரனோடு போராடாமல் அவர் ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பவும் சமநிலை.
பேராட்டக்காரன் என்று யார் என்று தெரிகிறதா? இறைவன் என்ற அந்த பெரிய ஆட்டக்காரன் என வர்ணிக்கிறார். மனிதர்களை வர்ணித்தால் கிண்டல் செய்கிறாயா என சண்டைக்கு வருவார்கள். இறைவனை மட்டும்தான் எவ்வளவு வர்ணித்தாலும் பேசாமல் இருப்பார். ஏனென்றால் தன்னை நம்பாதவர்களையும் ஆட்சியில் அமரக்கூடியவர்களையும் அமரச் செய்து வேடிக்கை பார்க்கக்கூடியவர் நடுநிலையாளர் தான் இறைவன். நல்லவர்களை சோதிப்பார், கைவிட மாட்டார். மனிதனின் முக்கிய தேவை உணவு, உடை, உறைவிடம். உலகில் பல கோடி பேர் போராட்டத்தோடு வாழ்கிறார்கள். சிலர் மட்டும் சிரமமின்றி குற்ற உணர்வின்றி வாழ்கிறார்கள். அது அவரவர்கள் கர்மவினை என்று விட்டுவிடாமல் நம் வாழ்வில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைக்கணும். நல்லவர் எண்ணம்தான் இந்த உலகம் இன்னும் உய்கிறது. காரணம் நல்லோரின் சமநிலை என்கிற மனநிலை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அது முடியுமா என்றால் முடியாது. மகரிஷி அவர்கள் கவி பொருள்துறையில் சமநீதி. நீதி என்றாலே உண்மை நிலை, தர்ம நிலை. தர்மம் வாழ நடுநிலை ஓங்கி சமநிலையில் உயர்வோம். அப்போ மகரிஷி என்ன செய்றாங்கன்னா, அப்படி சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமநிலையில் இருந்து வாழ்வதற்குரிய பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் தான் இந்த சிம்பிளிஃபைட் என்று சொல்லிவிட்டார்கள். குண்டலினி யோகம் முழுமையான குண்டலினி யோகம் அல்ல. அதாவது இது சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகம். சிம்பிளிஃபைட் என்பது குறுக்கு வழி அல்ல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறார்கள். சிம்பிளிஃபைடு என்பது சமநிலையில் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி. அந்த சமநிலையில் வந்த பிறகு ஒரு ஒரு தனி மனிதன் அவனுடைய முயற்சியில் என்ன செய்யலாம்? முழுமையான அக வாழ்க்கைக்கு சென்று விடலாம். அந்த நிலைக்கு வந்த பிறகு அவனவன் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். அந்த அமைப்பு அவனை கொண்டு செல்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காது. ஆனால் சமநிலைக்கு வந்தவர்களே இப்பொழுது யாரும் இல்லை. நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையில் ஞானம் அடைந்தவர்கள் யாரும் இல்லை எனலாம். உண்மையில் ஞானம் அடைந்த ஒருவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். அருட்தந்தையவர்களும் கூட இறுதி வரை நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லவே இல்லை. கடைசி நாள் வரை தன்னை உலக நல தொண்டன் என்று மட்டுமே கூறிக்கொண்டார்கள். இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சமநிலை வாழ்க்கைக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் அந்த சமுதாயத்திற்கு சமநிலை கொடுத்தாலே ஒரு பெரிய அமைதி என்பது உலகத்திற்கு வந்துவிடும். இன்றைய தேவை அதுதான். ஒரு சமநிலை, இக்குவலிபிரியம் என்று சொல்வார்கள். எல்லாவற்றிலும் சமநிலை. இந்த உடல் என்பதே ஒரு சமநிலைதான். அதாவது ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் என்ற 2 ஆற்றல்கள் இருக்கின்றது. இரண்டும் சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆற்றல் முழுமையாக ஒரு இடத்தில் போய் தேங்கிவிட்டால் மரணம் ஏற்பட்டுவிடும். உடலில் கூட ஒரு சமநிலை என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். இப்போ இந்த மனம் சமநிலைக்கு வந்துவிட்டால் இந்த உலக பொருள்கள் சமநிலைக்கு தானாக வந்துவிடும். இந்த உலக பொருட்களை எல்லாம் சரிசமமாக பகிர்ந்து கொடுப்பதுதான் கம்யூனிசம். கம்யூனிச கம்யூனிச கொள்கை என்பது என்னவென்றால் பொருளாதாரத்தை உலகில் உள்ள அனைவருக்கும் சமமாக சமநிலைப்படுத்துவதுதான் அதனுடைய கொள்கை. ஆனால் அது வெற்றி பெற்றதா என்றால் அது தோல்வியடைந்து இப்பொழுது அந்த கம்யூனிசம் என்பது இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலை. உலகத்தில் முதலாளித்துவம் அதிகமாகி அதன் ஆதிக்கத்தினால் கம்யூனிசம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. கம்யூனிசம் என்பதே இல்லை. மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனதை சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த பொருள் நிலை தானாக சமநிலைக்கு வந்துவிடும். மூலத்தை சரி செய்து விட வேண்டும். அப்போ மனம் சரியாகாமல் மாற்றம் நடைபெறாது. அந்த மனதை சமநிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த பயிற்சியின் நோக்கம். அப்போ நாம முதல்ல எதுக்கு வரணும்? சமநிலை என்பதற்கு வர வேண்டும். அந்த அந்த காலத்தில் ஒரு தராசுல 2 தட்டு இருக்கும். இப்போ அந்த தராசு ஒரு தட்டு மேல இருந்தால் இன்னொரு தட்டு கீழே இருக்கும். தராசு தட்டில் ஏதாவது ஒரு தட்டு மேலே இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு தட்டு கீழே தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த 2 தராசு தட்டுகளையும் ஒன்று அக வாழ்க்கை, மற்றொன்று புற வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ புற வாழ்க்கை என்ற தட்டு மேலே இருக்கிறது, அக வாழ்க்கை தட்டு கீழே கிடக்கு. ஏனென்றால் அதில் ஒரு கிலோ கல்லை வைத்திருக்கிறோம். அந்த 1 கிலோ கல் இருக்கும் தட்டு தான் கர்ம வினை என்று வைத்துக் கொள்வோம்.
அது நமது அக வாழ்க்கையை பிடித்து கீழே அமுக்கி வைத்துள்ளது. இப்போ அக வாழ்க்கை என்ற தட்டு மேலே வர வேண்டும் என்றால், இந்த புற வாழ்க்கை தட்டு கீழே வரணும். வந்தாத்தான் இது மேலே போகும். புற வாழ்க்கை என்ற தட்டை பாதி அளவு கீழே கொண்டு வந்து விட்டால், இந்த அக வாழ்க்கை தட்டு பாதி அளவு உயர்ந்து 2 தட்டும் சமநிலையில் இருக்கும் அல்லவா? இதைத்தான் சமநிலை சமநிலை என்று சொல்கிறோம். ஆசிரியராக இருந்து இந்த சமுதாயத்தை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான் சமுதாய தொண்டு. அந்த தொண்டு செய்வதற்காகத்தான் ஆசிரியர் இதில் என்ன சூட்சுமம் விஷயம் என்று சொன்னால், இந்த சமுதாய தொண்டை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் அகவாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்காகத்தான் அந்த தொண்டு. இப்போ நாம எந்த தத்துவங்களில் இப்பதான் நாம தத்துவத்துக்குள் வருகிறோம். முழுமையாக அகவாழ்வின் உச்சத்திற்கு செல்ல தடையாக இருப்பது எதுவென்றால் நமது கர்மவினை. கர்மவினை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தொண்டு செய்ய வேண்டும். பிறர் துன்பம் போக்க வேண்டும். நாம் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய செய்ய நமக்கு அக வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வரும். அதற்குத்தான் தொண்டு. நம் நாட்டில் பார்த்தோம் என்றால் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லோரும் கடைசியில் தொண்டு செய்து செய்து அகவாழ்வின் உச்சத்தை அடைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் முழுமையாக தொண்டில் ஈடுபட்டவர்கள். அதனால்தான் தொண்டு என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் சுயநலமான வாழ்க்கையைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். புற வாழ்க்கை என்பது சற்று குறைய வேண்டும். அதை அப்படியே குறைத்து விடலாமா என்றால் முடியாது. அதற்கு பெரிய ஒரு முன்னோர்கள் பதிவு இருந்தால்தான் அது சாத்தியம். நமக்கு சாத்தியம் இல்லை. உடனடியாக இந்த புற வாழ்க்கையை தூக்கி எறிந்து அக வாழ்க்கையில் போனவர்கள் என்றால் நமது ஆசான் அவர்களும் படிப்படியாகத்தான் வந்தார்களாம். உடனடியாக தூக்கி போட்டவர்கள் என்றால் புத்தரை சொல்லலாம், பத்ரகிரியாரை சொல்லலாம். இருவரும் ஞானிகள். அவர்கள் உடனடியாக புற வாழ்க்கையை துறந்து அடுத்த நிமிடமே போனவர்கள். அந்த அளவுக்கு அவர்களிடம் ஆன்ம பலம் இருந்தது. ஆனால் நம்மிடம் தூக்கி எறிந்துவிட்டு போகக்கூடிய அளவு பலம் இல்லை என்பதுதான் உண்மை. பத்திரகிரியார் கதையை பார்ப்போம். பட்டினத்தார் என்பவர் ஒரு செல்வந்தர். குடும்பத்தில் இருந்து ஒரு ஞான நிலையை அடைந்தவர். அவர் ஒரு முறை தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். திருவொற்றியூர் கடற்கரை அருகிலே அவருடைய கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கு தியானத்தில் அமர்ந்திருந்தார். பத்திரகிரியார் என்பவர் ஒரு மன்னர். அந்த நாட்டு ராணியின் நகையை யாரோ திருடி சென்று விட்டான். காவலாளிகள் அவனை பிடிக்க துரத்தி கொண்டே வருகிறார்கள். அந்த கடற்கரை பக்கம் அந்த திருடன் ஓடி வருகிறான். காவலாளிகள் நெருங்கவும் அந்த நம்மளை பிடித்து விடுவார்களோ என்று பயத்துல அந்த நகையை வீசி எறிந்துவிட்டு ஓடி விடுகிறான். காவலாளிகள் ஓடி வந்து பார்க்கும் பொழுது அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் பட்டினத்தார். அந்த திருடன் தூக்கி போட்ட மாலை அவர் கழுத்தில் விழுந்து விட்டது. இவரை பார்த்ததும் நகையை திருடி விட்டு தவம் செய்தது போல் நடிக்கிறாயா என்று பட்டினத்தாரை இழுத்து சென்று விட்டார்கள். அரசர் இவருக்கு தண்டனை விதிக்கிறார். என்ன தண்டனை என்றால் கழுமரத்தில் ஏற்றுங்கள் என்று தண்டனை கொடுத்து விட்டார். கழுமரம் என்றால் அது கூர்மையாக இருக்குமாம். அதில் ஏற்றி உட்கார வைத்து விடுவார். இந்த உடல் இரண்டாக கிழிந்து கொண்டே வருமாம். அப்படி உயிர் பிரிந்து விடும். அப்படி ஒரு தண்டனையை பட்டினத்தார் அந்த கழுகு மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார். அந்த கழுமரத்தை பார்த்து அவர் ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த மரமே தானாய் தீப்பற்றி எரிகிறது. இதை பார்த்தவுடன் அந்த அரசர் பத்திரகிரியார் நடுங்கி போய் விடுகிறாராம். ஒரு பெரிய மகானுக்கு இப்படி ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டோமே என்று அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அவரிடம் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எனக்கு உபதேசம் தர வேண்டும், நீங்கள் எனக்கு ஞான உபதேசம் தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ பட்டினத்தார் என்ன சொல்கிறார் என்றால், நீ அரசன்பா, நீ இவ்வளவு பொருள் நிலையில் ஒரு சௌகரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு ஞான உபதேசம் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ பத்திரகிரியார் கேட்ட கேள்வி, நான் உங்களிடம் ஞான உபதேசம் பெற வேண்டும் என்றால் எதை விட வேண்டும் என்று கேட்கிறார். இந்த புறப்பொருள்கள் அனைத்தையும் விட வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவர் மன்னன் என்ற பதவியை துறக்கிறார், அரசவையை துறக்கிறார். அத்தனையும் துறந்து கட்டிய அந்த துணியோடு அப்படியே வந்து விடுகிறார். எனக்கு ஞான உபதேசம் கொடுங்கள்,
அடுத்த நிமிடமே வந்து விடுகிறார். இதற்கெல்லாம் மிக பெரிய பாக்கியம் வேண்டும். ஆனால் அது நமக்கு சாத்தியமா என்றால் முடியாது. அப்போ அந்த பொருள் நிலையில் இருந்து நாம் படிப்படியாக விலகி வர வேண்டும். அப்போ அதற்காகத்தான் இந்த பயிற்சி. நம் பயிற்சிகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தால், அது சமநிலையை கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள். எப்படி என்றால், புற வாழ்க்கை என்றால் என்ன? இந்த புற வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும்? இந்த புற வாழ்க்கை எதை சார்ந்தது? அக வாழ்க்கை என்றால் என்ன? புற வாழ்க்கை என்றால் என்ன என்று முதலில் பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்த பிறகுதான் அக வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன வேண்டும், புற வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன வேண்டும், அதை தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அதை சமநிலைப்படுத்த முடியும். அப்போ புற வாழ்க்கை என்பது எதை சார்ந்தது என சிந்தனை செய்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை சார்ந்தது? ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனிடம் ஓர் உடல் இருக்கிறது. உடலுக்குள்ளாக ஒரு உயிர் இருக்கிறது. அதன் பிறகு அந்த உயிரின் படர்க்கை நிலையாக மனம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றும் இணைந்து சேர்ந்திருந்தால்தான் அவன் மனிதன். ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது எதை சார்ந்தது என்றால் உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் சார்ந்தது. அதுதான் முழுமையான வாழ்க்கை. இந்த புற வாழ்க்கை என்பது எதை சார்ந்ததாக இருக்கும்? உடலை சார்ந்ததாக இருக்கும். அது மனம் சார்ந்ததா என்றால் இல்லை. அப்போ அக வாழ்க்கை என்பது எதை சார்ந்ததாக இருக்கும் என்றால் மனம் சார்ந்தது. இரண்டையும் தனியாக பிரிக்க வேண்டும். இப்போ மகரிஷி அவர்கள் மனவளக்கலை என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? மனதை வளப்படுத்தும் கலை. அதை ஏன் வளப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு செடி காய்ந்து போய் இருக்கிறது என்றால் அதுக்கு நம்ம உரம் போடுகிறோம் அல்லவா? அது அப்படியே செழிப்பா வளர்கிறது அல்லவா? அதுபோலத்தான் மனதை வளப்படுத்தணும். இந்த மனம் உடலோடு இணைந்து கொண்டு அந்த உடல்தான் நான் என்கிற அளவிற்கு மயங்கி கிடக்கிறது. அதை வளப்படுத்துவது என்ன என்றால், மனமே நீ மனமாக இரு. மனம் அதனை தன்னிலையில் கொண்டு வருவதுதான் வளப்படுத்துதல். அப்போ உனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ அதை விட்டுவிட்டு இந்த உடலே வாழ்க்கை என்று உடல் சார்ந்த வாழ்க்கையில் மயங்கி கிடக்கிறாய் என்பதை உணர்த்தி அந்த மனதின் வளத்தை கொடுப்பதுதான் இந்த மன வளம் என்பது. அப்போ மனதுக்கு வளம் என்று சொன்னால் அந்த மனம் உடல் என்ற நிலையில் இருந்து அகத்துக்குள் தனித்த ஒரு மனமாக வந்து விட்டாலே, அந்த மயக்கத்தில் இருந்து ஒரு விழிப்புக்குள் வந்து விட்டாலே அது வளம். மயக்கத்தில் இருந்து தெளிவுக்கு வந்தாலே அது வளம்தான். மகரிஷி சொல்றாங்க, நீ விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே உள்ளது. மனம் வளமடைய வேண்டும் என்று சொன்னால் அது விட வேண்டியதை விட்டுவிட்டால் போதும். சாமிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எளிய முறை குண்டலினி யோகா. அதுதான் மனதை வளப்படுத்தக்கூடிய அற்புதமான கலை. இந்த பயிற்சி பண்ணுகிற போது நமது மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையத்தான் மன அலைச்சூழல் வேவ்லென்த் அதிகமாக அதிகமாக மனம் தன்னையே தான் ஆராய ஆரம்பிக்கிறது. இதுதான் தன்னை அறிதல். எப்படி தன்னை அறியும் போது நான் யார் என்று, என் உடல் எதனால் ஆக்கப்பட்டது, என் அறிவின் வளம் என்ன, என்னிடத்தில் உள்ள பொருளாதார நிலை என்ன, என்னிடம் உள்ள உடல் ஆற்றல் என்ன, இது எல்லாவற்றையுமே அனலைஸ் பண்ணி வாழ்க்கை வாழ்கிற போதுதான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதற்கு மனம் செப்பனிட வேண்டும். மனம் வலிமை பெற வேண்டும். நமது வாழ்க்கையின் சிற்பியே மனம்தான். அந்த மனம் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் மந்திரமாக வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்குமேயானால் அந்த மனம்தான் நமது வாழ்க்கையை நடத்துகிறது. யார் அந்த மனதிற்கு பயிற்சி கொடுப்பது என்றால் மனம்தான் மனதிற்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும். இந்த மனதை வளப்படுத்துவதற்கு ஒரு கலை உள்ளதல்லவா? அந்த கலையை பயின்றால் மனம் வளமாகுமோ? அந்த கலை எந்த கலையை பயின்றால் மனம் வளமாகுமோ அந்த கலைதான் மனவளக்கலை. இந்த மனவளக்கலை என்பது மனதிற்கு வலிமையை கூட்டி மனதை வளப்படுத்தி மனதிற்கு வில்பவரை கொடுத்து எது நல்லது எது நல்லது அல்லாதது என்பதை கண்டுபிடித்து நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லது அல்லாததை மேல் பதிவு போட்டு போட்டு அது செயலுக்கு வராமல் தடுத்து விடலாம். தெய்வம் என்பது அறிவு. அறிவு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். அதில் சேரக்கூடிய பதிவுகள் விலங்கின பதிவை கண்டு உணர்ந்து அதை நீக்கி போக்கி செயலுக்கு வரவிடாமல் நிறுத்த வேண்டும். தியானம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய் பயிற்சி இது எல்லாம் மனவளக்கலையில் வரக்கூடிய வாழ்க்கை கல்வி. நமக்குள் உள்ள தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய கல்வி. தெய்வ நிலைக்கு போனால்தான் அன்பும் கருணையும் வரும். இது வந்தால் நாம் பிறரிடத்தில்
அன்பு செலுத்த முடியும். எல்லாவற்றிலும் இறைவனை காணலாம். எந்த ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் இறைவனை காண வல்லவனோ அவன் என்னை வந்து சேர்கிறான் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். என்னை விட்டு அவனும் நீங்குவதில்லை, அவனை விட்டு நானும் நீங்குவதில்லை என்று சொல்கிறார். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அதுதான் முழுமை பேறு. முழுமை பேற்றை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி. சுவாமிஜி அவர்கள் நமக்கு அருளிய இந்த யோகக்கலை என்பது ஏதோ மெடிடேஷன் என்று நினைக்கக்கூடாது. உடற்பயிற்சியும் ஒரு யோகக்கலை தான். எப்படி என்றால் நாள்தோறும் மனம் ஒன்றி உடலோடு மனம் ஒன்றி உடற்பயிற்சி செய்ய செய்ய இந்த உடல் செல்களில் உள்ள விலங்கின பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிவிடும். வெளியேற வெளியேற தன் தெய்வீகத் தன்மை உள்ளே வரும். உடற்பயிற்சியில் அவ்வளவு அற்புதம் உள்ளது. இந்த உடற்பயிற்சியை செய்துவிட்டு தெய்வீக தன்மையை உள்ஏற்றி அதன் பிறகு தியானம் செய்தால் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும். அதன் பிறகு தற்சோதனை பண்ணுகிற போது மனதிற்கு ஒரு தெளிவும் துணிவும் இருக்கின்ற காரணத்தால் நான் செய்தது தவறு. அதைத்தான் சுவாமிஜி சொல்றாங்க. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். இதன் விளைவாய் மற்றவர்களும் நலம் காண்பார்கள் என்கிறார்கள். அந்த நிலைக்கு இறைஞானம் பெறக்கூடிய நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஓர் அற்புத கலைதான் மனவளக்கலை. மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி அற்புதமான சிற்பியின் இடத்திலே நம்மை ஒப்படைத்து விட்டோம். சுவாமிஜி சொன்ன பயிற்சிகளை எல்லாம் ஒழுங்காக கடைபிடித்து வந்தோமேயானால் எப்படி ஆற்று தண்ணி ஓடும்போது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறதோ அதே போல நம்முடைய மனம் அதுவே அதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். அதனாலேயே அது வலிமை பெறும், ஊக்கம் பெற்று உயர்வு பெறுகிறது. எனவேதான் இந்த மனதின் மாண்பு, மனதின் வல்லமை எல்லாம் அறிந்து கொண்ட தத்துவ ஞானிகள் மனதிற்கு பயிற்சியை கொடுத்தார்கள். அதுவே மனவளக்கலை பயிற்சி. கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார், மனித ஜாதியும் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று சொல்வார். அற்புதமான வாசகம். அப்போ அந்த மனதை குணப்படுத்த வேண்டும். அற்புதமான கல்விதான் மனவளக்கலை. கல்வி என்றால் மனதில் உள்ள தெய்வீகத்தன்மை வெளிக்கொண்டு வருகிறதோ அது எல்லாமே மனவளக்கலை தான். மனதை வளப்படுத்தும் கல்வி. நாம் உண்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உபதேசம் செய்வதற்கு தக்க நம்மிடம் ஆனஸ்ட் உள்ளதா, நேர்மை உள்ளதா என்று பார்க்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்ற அந்த வார்த்தையை பிரித்து படித்து பார்க்கணும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அறிவை அறிய வைக்கக்கூடிய கலைதான் மனவளக்கலை. இது ஒரு வாழ்க்கை கல்வி. என்னை நான் அறிந்து கொண்ட பிறகு என்னை உணர்ந்து கொள்கிற போது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்றாங்க அல்லவா? இந்த மனம் விரியணும். மனம் விரிந்தால்தான் நிறைவு வரும். இந்த மனதிற்குள் எது எல்லையற்றதோ அது பெரிய பொருளோ ஒரு கம்பேரிசன் இல்லாமல் எல்லையற்ற பரம்பொருளை நம் மனதிற்குள் நிறைத்து விட்டோம் என்றால் அங்கு குறையில்லை. நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. மனம் தெளிவு பெற மனவளக்கலை இருக்கிறது. மனிதன் என்றால் அது அருகுணம் இருக்கும். வாழ்க்கை முழுதும் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி துரத்தும். அருகுணத்தை சீரமைத்து விட்டால் வாழ்வில் அமைதி பிறக்கும். அருகுணத்தை சீரமைக்காமல் விட்டால் வாழ்க்கை முழுதும் குழப்பமே. எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து விட்டால் வாழ்வில் பேரின்பம் நிலைக்கும். வாழ்வில் பேரின்பம் நீடிக்கும். ஆக மனமே மயங்காதே. மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொள். மனக்கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். காயகல்ப கலையை கற்றுக்கொள். முதுமை உனக்கில்லை ஒத்துக்கொள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் புதிய விடியலின் ஆரம்பமாகும். எந்த விமானமும் ரன்வேயில் முடிந்துவிட்டது என்று நின்று விடுவதில்லை. அங்குதான் அது பறக்க தொடங்குகிறது, டேக் ஆஃப் ஆகிறது. ஆகவே யார் வேண்டுமானாலும் ஒரு குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கி போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். அதே போல் நம் மனமும் அப்படித்தான். மனதை நாம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். கவலைக்குள் தான் கலையும் இருக்கிறது, வலையும் இருக்கிறது. கவலையை கையாள தெரிந்தவருக்கு அது கலை. கவலையை ஒழித்தால் என்பது கலையாம், மனவளக்கலையாம். கவலையை மனதில் நிறுத்தி நிற்பவர்களுக்கு அது துன்ப வலையாம்.
திறந்த மனதோடு ஒருவர் சொல்லும் கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது ஏற்புத்தன்மை. அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது அடாப்டடி. குற்றத்தை கண்டபோது அதனை மறந்து மன்னித்து விடுவது பெருந்தன்மை. தீமையை நீக்கி நன்மையை செய்தால் புதுமை படைத்தல். இவை அனைத்தையும் நமக்கு அளிப்பதுதான் மனவளக்கலை பயிற்சிகளாகும். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடல் சிறந்தது. ஏனென்றால் வாக்குவாதங்கள் யார் சரி என தேடும், கலந்துரையாடலோ எது சரி என ஆராயும். மனமே மயங்காது, எழுந்து நின்று போராடு, ஓரடியும் பின்வாங்காது என்று இது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளாகும். ஒரு விவசாயி ஒரு நாள் உழுது முடித்துவிட்டு வீடுக்கு திரும்பும் பொழுது வழியில் ஒரு மரப்பொந்தில் ஒரு கழுகு முட்டையை பார்க்கிறார். கழுகு கூண்டில் வைக்கலாம் என தேடி தேடி பார்த்தாராம் அந்த விவசாயி. எங்கும் கழுகோ அதன் கூடோ தென்படவில்லை. அந்த முட்டையை அங்கேயே விட்டுவிட்டு போக மனமில்லாமல் அதை எடுத்து கொண்டு போய் கோழிப்பண்ணையில் பத்திரமாக வைத்துள்ளார். கோழி தன் முட்டைதான் என நினைத்து அடைகாக்கிறது. சில நாள் கழித்து கழுகு முட்டையிலிருந்து வெளியே வந்ததாம். அது தன்னை கோழி என நினைத்து கொண்டு கோழி கூட்டத்தில் வாழ்ந்து வந்ததாம். எல்லா கோழிகளும் குஞ்சுகளும் இரையை சாப்பிடும் போது இந்த கழுகு குஞ்சு மட்டும் மேலேயே வானத்தை பார்த்து வானத்தில் வட்டமிடும் நிறைய கழுகுகளை பார்த்து நானும் அந்த கழுகாக பிறந்திருக்க கூடாதா, என்ன எவ்வளவு சந்தோஷமாக பறக்கலாம் என்று நினைத்து நினைத்து ஏங்கி வயசும் ஆகிவிட்டது. இதே போலத்தான் நமக்குள் நிறைய திறமை இருந்தாலும் நம்முடைய பயமும் தயக்கமும் தான் நம்முடைய வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுகிறோம். மனவளம் மனதை பொறுத்தவரையில் பெருகுவது வளம் அல்ல, ஒடுங்குவதுதான் வளம், விடுவதுதான் வளம். அகம் விடுவதில் இருக்கும், புறம் பெருகுவதில் இருக்கும். இப்போ மனவளம் என்றால் இந்த மனம் உடலை விட்டுட்டு மாயையிலிருந்து விலகி தனியாக நின்றாலே போதும், அதுவே வளம். முதலில் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உடல் எதை சார்ந்தது, மனம் எதை சார்ந்தது, உடலின் வேலை என்ன, மனதின் வேலை என்ன என்று இவற்றை நமக்கு முதலில் தெரிந்தால்தான் இந்த சமநிலைக்கு வர முடியும். வாழ்வளமுடன். இத்துடன் இந்த நற்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா.